அரசியலில் நுழையும் பிரபல தமிழ் நடிகை. விஜய்க்கு ஆதரவு, பிரேமலதா எடுத்த திடீர் முடிவு. லோகேஷுக்கு ஜோடியாகும் கூலி திரைப்பட நடிகை. சர்ச்சையில் சிக்கிய ஜோதிகா. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. பிரபல தமிழ் நடிகை அம்பிகா அரசியலில் இறங்க உள்ளதாக அதிரடியாக கூறியுள்ளார். சென்னையில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த தூய்மை பணியாளரின் குடும்பத்திற்கு நேரில் சென்று ஆறுதல் கூறினார். பின்னர் தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேசிய அவர், மனிதர்களை பிடிக்கும் என்பதால் இங்கே வந்ததாகவும், நான் அரசியலுக்கு வந்த பிறகு புகாருக்கு ஆளாகும் அரசியல்வாதியாக ஒருபோதும் இருக்க மாட்டேன் எனவும் கூறியுள்ளார். உங்கள் கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. பிரேமலதா எடுத்த திடீர் முடிவு. டிவிகே மாநாட்டில் தொண்டர்களை பவுன்சர்கள் தள்ளிவிட்டது எல்லா கட்சியிலும் நடப்பதுதான் எனவும், திட்டமிட்டு யாரும் செய்வதில்லை என்றும் விஜய்க்கு ஆதரவாக பிரேமலதா கருத்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைவதை தேமுதிக வரவேற்பதாகவும், அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கும் போது மக்களுக்கு சிறப்பாக பணியாற்ற முடியும் என தாங்கள் நம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனை தேமுதிக தாவேகாவுடன் நெருங்குவதாக பலரும் கூறி வருகின்றனர். அருண் மாதேஸ்வரன் இயக்கி வரும் திரைப்படத்தில் லோகேஷ் கனகராஜ் ஹீரோவாக அறிமுகமாகிறார். இந்த நிலையில் இத்திரைப்படத்தில் ரச்சிதா ராம் ஹீரோயினாக நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. இவர் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படத்தின் மூலம் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்திருந்தார். ஏற்கனவே இதில் மிர்னா மேனன், சுதா ஆகியோர் நடிப்பதாக கூறப்படும் நிலையில் மூன்றாவதாக ரச்சிதா இணைய உள்ளதாக வரும் தகவல் எதிர்பார்ப்பை எகிர வைத்துள்ளது. ஜோதிகா சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசியது சர்ச்சையாகியுள்ளது. தென்னிந்திய சினிமாவில் ஹீரோயின்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, படத்தின் போஸ்டர்களில் கூட போட்டோ இருக்காது என்று அவர் கூறியுள்ளார். சந்திரமுகி, காக்க காக்க உள்ளிட்ட வெற்றி படங்களில் அவரது போட்டோ போஸ்டர்களில் இடம்பெற்றதை சுட்டிக்காட்டி, வளர்த்துவிட்ட தமிழ் சினிமாவை மறக்க வேண்டாம் என ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர்.